பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் அவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அந்த உபவாசத்தின் முடிவிலே அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அங்கே வருகிறான். இயேசுவை சோதிக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு விதமான சோதனைகளை அவருக்கு முன்பாக வைக்கிறான். அதில் பிரதானமாக ஒரு உயரமான இடத்துல கொண்டு போய் அவரை நிறுத்தி 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து அவன் சொல்லுகிறான், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று. உலகத்தின் மேன்மை, உலகத்தின் மகிமை, இதெல்லாம் நான் உமக்கு தருவேன் எப்பொழுது நீர் என்னை பணிந்து கொண்டால். அப்பொழுது இயேசு சொல்வார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பிசாசனவன் என்ன கொண்டு வருகிறான் தெரியுமா? ஆண்டவர் ஒரு நியமம் வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த நியமத்தை மீறினால், அந்த வார்த்தையை மீறினால், அந்த கட்டளையை மீறினால் நான் இந்த உலக மேன்மையை தருவேன் என்று பிசாசானவன் சொல்லுகிறான். இந்த நாளில் எனக்கு கேட்குற அன்பு சகோதர சகோதரி, 2 விதமான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறது. ஒன்று தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், இன்னொன்று பிசாசினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையில் வேதனை இருக்காது. பிசாசினால் வருகிற நன்மைகள் முடிவில் வேதனையில் தான் கொண்டு போய் விடும். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, தேவன் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். சில மேன்மைகளை, சில உயர்வுகளை, சில உன்னத நிலையை அடைவதற்காக தேவனுடைய நியமத்தை, தேவனுடைய பிரமாணத்தை நாம் மீறுகிறவர்களாய் இருப்போமானால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? பிசாசை வழிபடுகிறோம். ஆண்டவர் வைத்த நியமத்தை, ஆண்டவர் வைத்த அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை மீறி நாம் செய்கிற சில காரியங்கள், அது நம்ம என்ன செய்ய வைக்கிறது தெரியுமா? பிசாசை வழிபட வைக்கிறது. இன்னைக்கு அநேகர் உலக மேன்மைக்காக, உயர்வுக்காக வார்த்தைகளை முதுகுக்கு பின்னாக எறிந்து நிறைய காரியங்களோடு தங்களை இணைத்து கொள்ளுகிறார்கள். உலகத்தோடு ஒத்து போகிறார்கள். அநேக அநித்தியமான, அநேக பாவ காரியங்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட கிரியை இருக்கிறதல்லவா? இந்த கிரியைகள் பிசாசை வழிபடுவதற்கு ஏதுவான கிரியைகள். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, பிசாசை வணங்கி ஒரு நன்மை வேண்டுமா? வேண்டாம் அல்லவா? கேட்டால் நீங்கள் சொல்லலை, நாங்கள் எங்கே பிசாசை வணங்குறோம், நாங்கள் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம் என்று. ஆமே, ஆண்டவர் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்று ஒன்று இருக்கிறது. அதை மீறி ஒரு நன்மையை அடைய நம்ம முயற்சிக்கிறோம் தெரியுமா? அது பிசாசை வணங்குகிற செயல். அந்த செயல் காணப்படாதபடிக்கு தேவ பிள்ளைகள் எச்சரிப்போடு விழிப்போடு காணப்பட வேண்டும். நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆண்டவருக்கு தெரியுங்க நம்ம எப்படி பிளஸ் பண்ணணும், எப்போ பிளஸ் பண்ணணும்னு. அவருடைய ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் இருக்கும், வேதனை இருக்காது. எனவே தேவனால் உயர்த்தப்பட பிரயாசப்படுங்கள். தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, சில மேன்மைகளை, உயர்வுகளை அடைவதற்காக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை மீறுகிற செயல் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்து உடைய வார்த்தைக்கு உட்பட்டு வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.